கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் நகவரளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 என்றும் அதை எண்ணிப்பார் என்று அதை எண்ணிப்பார். காப்பார் நம்மை காப்பார் காத்தவர் காப்பார் என்னோ இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார் உன்னை காத்திடுவார். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒரு மாதம் முழுவதும் இந்த புதிய வருஷத்திலே நம்மை பாதுகாத்தார். 2வது மாதத்திலே கர்த்தர் கிருபையாய் நாம் சேர ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் கடந்து போக வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த வருஷத்தை கடக்க முடியாது. இன்றைக்கு நான் உங்களுடைய உள்ளத்திலே நான் பேச விரும்புகிறேன். இருதயத்துக்குள்ள இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுடைய ஆட்டிடியூட்ஸை குறித்து நான் பேசினேன். Unless there is a change in your attitude, you can never fall in line with God. ஆகையினாலே அதை குறித்து நான் அதிகமாய் நான் பேசினேன். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பேச விரும்புவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய பிரச்சனையையோ அல்லது வியாதியையோ அல்லது நம்முடைய பாடுகளையோ நம்முடைய போராட்டங்களையோ அணுகுவதிலே ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இதை எல்லாரும் கவனிக்கணும். ஐ வாண்ட் டு எவ்ரிஒன் டு லிசன் டு மீ. எல்லா காரியங்களையும் அணுகுவதற்கு வழிமுறைகள் உண்டு. ஆனால் 2 வழிமுறைகள் இருக்கிறது. அது முக்கியமாக வேதத்திலிருந்து நாம் மற்ற வழிமுறைகளை குறித்து நான் பேசல. 2 வழிமுறைகள் இருக்கிறது. ஒன்று இந்த உலகத்தின் வழி, 2வது நம்முடைய வேதத்திலே சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வழி. எப்படி வென்றாலும் அணுகுமுறை இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு விடுதலை, ஞாயிற்றுக்கிழமையே இதை குறித்து நான் அதிகமாய் பேசுவேன். ஆனால் பூரணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் எல்லாரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை விரும்புகிறதற்கு ஒரு வழிமுறையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிமுறை என்ன? Faithful man shall inherit abundant blessing. இதுதான் கர்த்தருடைய வழிமுறை. எல்லாருக்கும் கோல் இஸ் தி சேம், பரிபூர்ண ஆசீர்வாதம். அதற்கு நம்முடைய வழிமுறைகளை அணுகுமுறையை நாம் உலக பிரீதியாய் நாம் அணுக நினைக்கிறோம். ஆகையினால் தான் நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியல. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தோமா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே,
நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, அதன் வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்போ கர்த்தர் தன்னுடைய வழிமுறையை இதுதான் வழி என்று அவர் சொல்லல. நீங்க நல்லா கவனிக்கணும். நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? வழி இதுதான் என்று ஆண்டவர் காண்பிக்கல. ஆண்டவர் சொன்னதை கவனமாய் கவனியுங்கள். நானே வழியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும் பிரியமான. இப்பொழுது நம்ம சுகவீனர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஜீவனுக்காக ஜெபிக்கிறோம். அநேக வழிமுறைகள் உண்டு. ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை என்ன? அவர்தான் வழி. அவருடைய சத்திய வார்த்தை தான் நமக்கு குணமாக்கும். ஏனென்றால் அவர்தான் ஜீவன். இந்த அணுகுமுறை தான் நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த அணுகுமுறையை தாண்டி விட்டு ஒரு பிரச்சனைக்காக ஆவிக்குரிய விதத்திலே இன்னொரு அணுகுமுறையை நாம் நாடி செல்கிறோம். இங்கதான் உங்களை ஐ வாண்ட் டு புட் எ செக். உலக அணுகுமுறையில கூட்டிட்டு போகல, ஆவிக்குரிய அணுகுமுறையில ஒருவேளை நாம் செபித்து அல்லது இப்படிப்பட்ட ஐக்கியத்துக்கு வந்து அந்த பிரச்சனை முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொரு அணுகுமுறைக்கு நாம் அழைத்துக் கொண்டு செல்கிறோம். இது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் அதை விரிவுபடுத்தி சொல்ல விரும்பல. ஆனால் ஆவிக்குரிய அணுகுமுறையிலே அநேக வழிமுறைகள் கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அநேக வழிகள் கிடையாது. பரலோகத்துக்கு அவர் போகிற இடத்திற்கு போவதற்கு அநேக வழிகள் கிடையாது. அதனால்தான் அவர் சொல்கிறார், நானே வழியும், நானே சத்தியம். ஒருவேளை இந்த இடத்துல பிரச்சனை சரியாகல அப்படி என்றால் நீங்க கர்த்தரை தான் அணுகுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க இன்னொரு இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போகாதீங்க. இதைதான் நான் வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறது. என்ன செய்யுங்க, இந்த பிரச்சனை ரொம்ப நாளா ஆகல் முடியல, உங்கள்கிட்ட அணுகுறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தன்னுடைய வழியை காண்பிக்கட்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் நீங்க வழி விலகவே கூடாது. வழி விலகினால் நாம் you will be nowhere. You will be going round and round and round. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுகிற சத்தியத்தை கவனமாய் கேளுங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். உடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவருடைய இரக்கத்தை குறித்து நீங்கள் அநேக வசனங்களை நான் காண்பிக்க முடியும். அதை காண்பிக்க விரும்பல. ஆனால் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20, 24 வசனத்தை 24, 25 வாசித்தீங்கன்னா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு வருகிறது. அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறார். நான் என் தேவனுடைய கரத்திலே நான் விழுவேனாக,
ஏனென்றால் அவரிடத்தில் திரளான இரக்கம் உண்டு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராய்த்தான் இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இரக்கம் எப்பொழுதும் உங்களை கைவிடாது, எப்பொழுதும் உங்களை அழிக்க மாட்டாது, எப்பொழுது அவர் உன்னை மறக்காமல் இருப்பார். அவருடைய இரக்கம் தான் அது, மாறாத இரக்கம், அழிவில்லாத இரக்கம். அந்த இரக்கம் என்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால், மோசே அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எழுதின அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக பாடுகள் வருகிறது, அநேக இழப்புகள் வருகிறது. நல்லா கவனிங்க பிரியமானவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி போனபடியினாலே கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கல, அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் உன்னை அழிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், பாடுகள். ஆகையினால் தான் மோசே சொல்லுகிறார், 30வது வசனம் இஸ் தி கீ ஃபார் a blessing of this 431. உபாகமம் 4:31 இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த 30வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அதுதான் அதற்கு கீ. வாசிங்க. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, தொடர்ந்து பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இங்கு அவர் சொல்கிறார், நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? வியாகுலப்படுகிறாய், துக்கப்படுகிறாய், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாய். வழி நம்ம இந்த வழியில போறதுக்கு பதிலா இன்னொரு வழியில போலாமா ஒரு எண்ணம் நமக்கு தோணுகிறது. நல்ல கவனிங்க பிரியமா, நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களிலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால். கரந்தட்டியார். இதை தவிர எதுக்கு நீங்க வேற உங்களுடைய அணுகுமுறை ஏன் மாத்துறீங்க? இப்படி எல்லாம் வியாகுலப்பட நீங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு சம்பவித்து நீங்க வியாகுலப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறபடியால். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாவானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதைத்தான் வேதத்திலே மற்ற எல்லா இடத்திலே நாம வாசிக்கிறோம். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை மோசேயின் மூலமா இப்படி வெளிப்படுகிறது. நான் எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது நான் இரக்கமாய் இருப்பேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்ப யார் மீது அவருடைய இரக்கம் செயல்படும்? அவரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் உன் மீது இரக்கமாயிருப்பார். இல்ல என்ன, இது பழைய ஏற்பாட்டு ஒரு சத்தியம் என்று சொல்லி அநேகர் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு ஓடுறாங்க. நியூ டெஸ்டமென்ட் சர்ச்னு வச்சுக்கிறாங்க. இது பழைய ஏற்பாட்டில் தான் நீங்க தசம பாவம் கொடுக்குது, புதிய ஏற்பாட்டில் தசம பாவத்தை பத்தி பேசல அப்படின்னு நிறைய பேர் நம்மளை திசை திருப்புவதற்கு, உன்னுடைய அணுகுமுறையை மாற்றுவதற்கு அநேக உபதேசங்கள் இருக்கும். ஆனால் பவுலடியார் சொல்கிறார், இதை கவனமாய் கேளுங்க பெரியமானவர்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை நீங்க வாசிங்க. அங்க இரக்கத்திற்கு மேலான இன்னொரு சுவாபத்தை குறித்து பவுலடியார் எழுதுகிறார். அவர் மோசேயை நோக்கி, எவன் மீது நான் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது நான் இரக்கமாய் இருப்பேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத இன்னொரு பதத்தை பவுலடியார் அங்கு விளக்கி சொல்லுகிறார். எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ என்றுதான் மோசே சொல்லி இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுலடியார் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். திஸ் இஸ் த ரெவலேஷன். பழைய ஏற்பாட்டு பூரணப்படல, புதிய ஏற்பாடு தான் அதை பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படி என்றால் எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது இரக்கமாய் இருப்பேன். இன்னொன்று சொல்லப்படுகிறது, எவன் மீது உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மீது. அப்போ இரக்கத்தை காட்டிலும் உன்னுடைய வியாகுலம் அதிகரிக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை காட்டிலும் அவருடைய உருக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளணும். கரந்தட்டியான் யுவர் அணுகுமுறை should be like that only. இந்த இடத்துல போனா இரக்கம் கிடைக்கல, இந்த இடத்துல போனா இரக்கம் கிடைக்கும் போகாதீங்க. வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் இரக்கம் யார் மீது இரக்கமாய், எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறார் அவன் மீது தான் இரக்கமாய் இருப்பேன். எவன் மீது உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது உருக்கமாய் இருப்பேன். இரக்கத்தை காட்டிலும் இன்னும் வல்லமையுள்ள கிரேஸ் உருக்கம். இதை கேளுங்க. உங்கள் அணுகுமுறை அப்படி போகட்டும். அவர்களுடைய இரக்கம் திரளாய் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய உருக்கம் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப இல்லை. அதை பிடிங்களேன், அதை பிடிச்சுக்கங்களேன். ஆண்டவர் சொல்றாரு 19வது வசனத்தை வாசிங்க. இதுல 9ல எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது அவரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறவனை ஆண்டவர் கடினப்படுத்துவார். எவனை கடினப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அப்ப உனக்கு இரக்கம் கிடைக்காது. உனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இரக்கத்திற்கு ஒரு ப்ரீரெக்விசிட், அவரிடத்தில் திரும்பணும். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசி பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை உங்களுக்கு புரியும். எதுக்கு நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க? எதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா முறை வாசிக்கிறீங்க? இதை பாருங்க பிரியமானவர்களே. நீங்க அடுத்த வாசிக்கும் பொழுது தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாசிங்க. 103ஆம் சங்கீதம் எல்லாத்துக்கும் பாராம தெரியும். 13வது வசனம் அங்கு வேதம் சொல்கிறதுக்கு, கர்த்தர் தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அங்கு இரக்கம் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த பவுலடியார் இதுல எழுதும் பொழுது ஒரு உருக்கத்தை குறித்து எழுதுகிறார். அப்ப இரக்கத்தை தாண்டிலும் ஒரு உருக்கம் என்கிற ஒரு தேவனிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. அதை ஆங்கில வேதாகமும் அழகாக சொல்லுகிறது. As a father pities the children. அதுதான் உருக்கம். அதுதான் உருக்கம். இரக்கத்தை காட்டிலும் ஒரு பெரிய தயவு ஆண்டவரிடத்தில் இருக்கிறதே. என்னுடைய அணுகுமுறை இரக்கத்தை நாடி போகாமல் அவருடைய உருக்கத்தை நாடி போகட்டுமே. ஏன் அப்படி செய்யக்கூடாது? Why don't you try that? உன்னுடைய வியாகுலம் உன்னை தொடரும் பொழுது, பிரச்சனை உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது, உன்னுடைய துக்கம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது, இதுவரைக்கும் அவருடைய இரக்கத்தை நம்பி இருந்தோம், கர்த்தரின் மேல் உருக்கமா இருக்கட்டுமே. உங்களுடைய அணுமுறை, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கொஞ்சம் சீர்படுத்திக் கொள்ளுங்களேன். அவர் என் மேல உருக்கமா இறங்குறதுக்கு என்ன வேணும் அதை கண்டுபிடிங்களேன். எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சத்தியமா சொல்றேன். உங்க அறையில தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்க முழங்கால தான் என் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். வேற எங்கேயும் போகாதீங்க பிரியமா. வேற எங்கேயும் போனா அவங்க உங்களை திசை திருப்பி விடுவாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா
இது உன் கணவனாலதான் இந்த உனக்கு பிரச்சனைம்பாங்க. இப்ப அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு உன்னுடைய மனசு எங்க போயிடுச்சு? கணவன் மேல போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? இதுக்குதான் நிறைய வழிமுறையை மாற்றுவதற்கு தான் அநேக ஊழியங்கள் இருக்கு. நான் இங்க அநேக பேரை கொண்டு வந்தேன், உண்மைதான். ஜேம்ஸ் மனோரன் என்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை தான் கொண்டு வந்தேன். எல்லாரையும் திசை திருப்பி அள வச்சுட்டு போயிட்டார்ல ஒரு நாள். ஜவஹர் செல்லையாவை தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் சத்தியமா யாரையும் அங்க அனுப்ப மாட்டேனே. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர்கள் திசை அணுகுமுறையை மாற்றி விடுகிறாங்க. ஓ, மாமியார் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி விடுவாங்க. அப்ப அந்த பிரச்சனை மேல இருக்கிற அந்த இது போய் என்ன போயிடும்? யார் மேல வந்துருது உனக்கு கோபம்? உனக்கு சக இன்னொரு தொழில் வச்சிருக்கானே, உனக்கு எதிராக ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறானே, அவன் தான் உனக்கு இந்த பில்லி சூனியம் வச்சிருக்கிறான்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த பில்லி சூனிய கட்டுல இருந்து விடுவிக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, அவன் மேலதான் கோபம் வரும். ஆண்டவர் மேல பற்றுதலே போயிடுமே. நான் என்ன கேட்கிறேன்? அவருடைய இரக்கம் உனக்கு பத்தலையா? அவருடைய உருக்கத்துக்கு போராடு. எனக்கு அன்புக்குள்ளே, இது உங்களுடைய கருத்தில் தான் இருக்கு. உங்களுடைய அணுகுமுறையை நீங்க சோதித்து பாருங்க. யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். சென்ற வாரத்தில் பேசுங்க. யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு காரியத்தை குறித்து பேசுவேன். போகட்டும். முதலாவது, அவர் நம்மை கைவிட மாட்டாராம். எனக்கு அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 12:22 வாசிங்க. அவர் உன்னை தன்னுடைய ஜனமாக்கிக் கொள்ள பிரியமாயிருக்கிறபடியால் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஏன் கைவிட மாட்டார்? உன்னை தன்னுடைய ஜனமாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறபடியால். ஓசியா 11:8 ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஆனா 49 ஏசாயா 14வது வசனத்துல நீ என்ன சொல்ற? சீயோனை என்ன சொல்றான்? கர்த்தர் என்னை, நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி கைவிடுவேன்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்தை கேட்கிறவனை எப்படி அவர் கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் மாறாதவர். தேவன் மாறாது. நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னால் கைவிட மாட்டார். அதை நீங்க மாற்றவே முடியாது. அவருடைய சுவாபத்தை உங்களால் மாற்ற முடியாது. தலைகள் என்னால் மாற்ற முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. ஆனா அவர் கைவிடாமல் இருக்கணும்னா ஏசாயா 42:16 கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று அவர் ஆண்டவர் அந்த வசனத்தை முடிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக என்ன சொல்கிறார்? உன்னை நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி, நீ தெரியாத பாதைகளிலே உன்னை அழைத்துக் கொண்டு போய், உனக்கு இருளாய் இருக்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, உன்னுடைய கோணலை நேராக்கி, நான் சொன்னதை செய்யும். எப்ப கைவிடாமல் இருப்பார்? நீ கோணலா இருக்குல்ல, நேரம் ஆக்கிதான் அவர் கைவிடாமல் இருப்பார். அவர் நீ கோணலாவே அவர் கைவிடாமல் இருக்கு, அவர் கைவிட்டு தான் விடுவார். உன்னை நேராக்கணும். உன் இருதயத்துக்குள்ள கொஞ்சம் இருள் இருக்கே, அந்த இருளோடு கர்த்தர் எப்படி உன்னை கைவிடாமல் போயிருப்பார்? அந்த இருளை நீக்கணும் இல்லையா? சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நெடுங்காலமாய் வியாகுலப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நெடுங்காலமாய் துக்கப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், பிரச்சனை உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்றால், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. வேதத்தை திறந்து வாசிங்க. 41:17 வாசிங்க. ஏசாயா. அவர்கள் நாவு காலத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து
உன்னுடைய நா வறண்டு அவரிடத்துல கூக்குரலிடும் பொழுது அவர் உன்னுடைய கூக்குரலை கேட்டு உன்னை கைவிடாது இருப்பார். நல்ல கவனிங்க பிரியமானது. அப்படி என்றால் இந்த பிரச்சனையில உன்னுடைய அணுகுமுறை என்ன இருக்கணும்? அவரை நோக்கி கூக்குரலிடணும். கூக்குரலிடணும். அதுதான் உன்னுடைய அணுகுமுறையா இருக்கணும். இன்னொரு அணுகுமுறையை தேடி போகாதீங்க. கர்த்தர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இதுக்கு தவிர வேற எந்த வார்த்தையும் என்னிடத்துல இல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. இதே வார்த்தையை தான் அங்க ஆண்டவர் எபிரேயர் 13:5 சொல்றாரு. 13:5 அங்க ஒண்ணு கைவிடாமல் இருப்பதற்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதை கவனித்து கேளுங்க. நீங்கள் பண ஆசை இல்லாமல் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப எனக்கு பண ஆசை இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. வசனத்தை தப்பு சொல்லவே சொல்லாதீங்க. என் தெய்வத்தை நீங்கள் குறை கூறவே கூடாது. உங்களுடைய அணுகுமுறை தான். இருக்கிறதை போதும் என்று நினைங்க, அவங்க கையை விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? அடுத்த பார்ட்டி வந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுப்பான்? போதும் என்கிற மனமே அவர் உன்னை கைவிட மாட்டார். என்ன அன்புக்குரியவர்களே, திறந்து வாசித்து பாருங்க. யோசுவாவை உன்னித்து பாருங்க. யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 5வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆனா என்னுடைய வெளிப்பாடை, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடை உங்களுடைய இருதயத்திலே ஆணி அடித்து பதிக்க வைக்க இந்த காரியத்தை நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து மோசே மரித்த பிறகு சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ நடந்து போகிற தேசம் எல்லாம் உனக்கு சொல்றாரு. 6, 7, 8வது வசனத்துல ஆண்டவர் இதை நீ வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், நான் உன்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க. அப்பதான் அவர் இரக்கம் உள்ளவராய், அப்பதான் நீ போகிற இடமெல்லாம் அவர் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பார். அப்பதான் மோசையோடு கூட இருந்தது போல நான் கூட இருப்பேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, யவீர் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லட்டும். அவன் தான் முதல்ல இயேசுவை சந்திக்கிறான். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவன் தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே என் மகள் மரண வேதனைப்படுகிறாள், நீங்க வீட்டுக்கு வாங்க, ஆண்டவர் நான் வருகிறேன் என்று சொல்லி அவனோடு கூட புறப்பட்டு போகிறார். அப்பொழுது நடுவுல வழியில ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை தொடுகிறாள். அவளுடைய பெரும்பாடு நின்று போகிறது. அவளுடைய வேதனை நீங்கி சுகமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு சில நிமிஷம் அங்கு தாமதிக்கிறார். அவளுடைய வாயிலிருந்து அந்த அறிக்கை புறப்பட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் தாமதிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கையும் புறப்படல. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். வல்லமை புறப்பட்டதை அறிந்து அவளுடைய வாயிலிருந்து அந்த அறிக்கை புறப்பட்டு வர செய்யும்படியாய், அவள் வேதனை நீங்கி சுகமாய் பூரணமான சுகத்தை பெறும்படியாய் கர்த்தர் இடத்துல கொஞ்சம் தாமதிக்கிறார். தாமதிக்கும் முன்ன எவரு வீட்டுல இருந்து சில பேர் வந்து சொல்றாங்க, உன் குமாரத்தி செத்து போயிட்டா. அப்போ நீ ஐயர போதகர் என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாத. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம், பயப்படாதே, விசுவாசம். அவர் கைவிடல. மரித்து போய்விட்டான் என்று சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் அவனை கைவிடல. அப்ப கர்த்தர் என்னை கைவிடாமல் இருக்கணும்னா கர்த்தர் மீது எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. எனக்கு அன்புக்குரிய இதை மனதிலே வைத்துக் கொள்ளும். அவருடைய இரக்கம் எனக்கு திரளாய் இருக்கணும்னா
அவருடைய இரக்கமுள்ள தேவனாய் என்னோடு கூட இருந்து என்னை கைவிடாமல் இருக்கணும்னா அந்த இரக்கமுள்ள தேவன் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கணும். அப்பதான் அவருடைய இரக்கமுள்ளவர் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இரக்கமுள்ள தேவன் மீது உன்னுடைய விசுவாசம் குறையக்கூடாது. கானானிய ஸ்திரியை பற்றி கூட நம்ம வாசித்திருக்கிறோம். அப்பொழுது அவள் எல்லாம் கதை, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கதற, ஆண்டவர் பேசாம இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் அவளுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்படிதான் நாங்களும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றோம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை போகட்டுமே, போக்குங்க ஆண்டவரே. எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைக்கு வைத்திருக்கிற அப்பத்தை நல்ல கவனிக்க பிரியமா. நான் விசுவாசம் சொன்னேன், எவரிடத்துல விசுவாசம் உள்ளவனாயிரும். இந்த இடத்துல ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய இரக்கம் உனக்கு கிரியை செய்து உன்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிற அப்பத்தை நாய்க்கு போடக்கூடாது. அப்ப அவர் சொல்ற, ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை இந்த நாய்க்குட்டிகள் பொறுக்கிக் கொள்ளுமே, அந்த விசுவாசத்திலும் ஒரு தாழ்மை. எல்லாத்துக்கும் அதிகார பிச்சையில நம்பிக்கை ஜாஸ்தி. ஆண்டவர்கிட்ட அதிகாரம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளை அவரிடத்திலிருந்து துரத்தினார் ஆண்டவர். அவளுக்கு தெரியும் பெரிய பாறாங்கல்ல அந்த கல்லறையில வச்சிருக்காங்க. அப்போ அவளுடைய விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை அவளை தாண்டி ஒரு கிரியை செய்தது. அந்த கல்லை புரட்டி போடுறதுக்கு யாருக்கு நமக்காக கல்லை புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி போனவா, அவளுக்கு அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இன்னும் அது பின்னாடி பட்டணத்துக்கு திரும்பி வந்து ஆட்களை கொண்டு போய் அதை புரட்டி போடலான்னு திரும்பி வரலையே. அவள் விசுவாசத்தும் அவளுடைய நம்பிக்கையை தாண்டி அவள் போகிறாள். ஏறிட்டு பார்க்கிறாள், கல் புரட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறாள். அவ போய் சொல்லல, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற இந்த மலையை பாந்து பெயர்ந்து போகணும் சொன்னா பெயர்ந்து போகணும்னு சொன்னீரே, நான் வந்து இப்போ நிக்கிறேன், இந்த பாறை பெயர்ந்து போக சொல்லலையே சார், சொல்லலையே சார். உங்க விசுவாசத்திலையும் ஒரு தாழ்மை வேணுமே சார். அதிகாரம் உன்னுடைய ப்ராபபிளி இது உலகத்தின் அணுகுமுறையில உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நூற்றுக்கு அதிபதி ஒரு நல்ல ஒரு காரணம். அவனுக்கு பெரிய அதிகாரம், 100 பேருக்கு அவன் அதிபதி. தன் வேலைக்காரன் நீ போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தலையே. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றேன் சார், வேலைக்காரன் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் தான் விசுவாச அறிக்கை பண்றீங்க. அப்போஸ்தலர் விசுவாசம் இல்ல பண்றோமா? தினமும் பண்றோம். எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா உங்க விசுவாசத்தின்படி நடக்குதா சார்? அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அதை கிரியையை உண்டு பண்ணணும்னா உனக்கு தாழ்மை வேணும், உனக்கு நம்பிக்கை வேணும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. இரண்டாவதாக, அவர் உன்னை கைவிட மாட்டார். அங்கு அவர் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறபடி. எப்பொழுது இரக்கம் உள்ளவராயிருப்பார்? அது திருப்பி திருப்பி சொல்லுங்க. அவரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் அவர் இரக்கம் உள்ள தேவனாய். அதை நீ சொல்லி சொல்லி 30-31 சொல்லுங்க. அப்போ அவர் கைவிட மாட்டார் மாத்திரமல்ல, அவர் அழிக்கவும் மாட்டார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 56 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் தெரியும். எருசலேமுக்கு அவர் புறப்பட்டு போகிறார். வழியிலே ஒரு கிராமம் வருகிறது. அந்த கிராமத்திலே கொஞ்ச நேரம் தங்கி விட்டு போகணும்னு நினைக்கிறார். ஆனால் ஜனங்களோ இயேசுவை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல.
அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, வானத்திலிருந்து எலியா அக்கினியை இறக்கினது போல அந்த அக்கினியை இறக்கி இந்த பிள்ளைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அழித்து போடுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நான் அழிக்கிறதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தேன். கர்த்தர் அழிக்கவே மாட்டார். அவருடைய இரக்கம் திரளாய் இருக்கிறது. அவரிடத்துல திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவருடைய இரக்கமும் உருக்கமும் திரளாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. ஏசாயா 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அங்கு ஏசபேலுக்கு பயந்து எலியா ஒரு சூறைச்செடி கீழே படுத்துக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனை எழுப்பி கேரித் ஆற்றினிலே போய் நீ ஒளிந்து கொண்டிருன்னு சொல்றார். அவன் இந்த ஆற்று தண்ணீரை குடிச்சிட்டு கர்த்தர் அனுப்புகிற இறைச்சியை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்போ கேரித் ஆற்றிலே தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது அவனை கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை அழிக்கல, அவனை பிழைத்திருக்கும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு பெரிய பணக்கார விதவைக்கு அனுப்பல. நல்ல கவனிங்க பிரியமா. சாரிபாத்துல அநேக விதவைகள் இருக்காங்க, அநேகர் நல்ல பொருளாதார வசதியோடு கூட இருந்திருப்பாங்க, அநேக விதவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய நிலைமையை குறித்து வேதம் சொல்லல. ஆனால் இந்த சாரிபாத்துல இந்த விதவை இடத்துல அனுப்புகிறார். இந்த விதவை இடத்துல ஒண்ணும் இல்லை. ஊருக்கு வெளியே வருகிறான். அந்த சாரிபாத் ஊருக்குள்ள ஒரு விறகு பொறுக்கிட்டு இருக்க ஒரு தாய். அப்ப அந்த தாயை பார்த்து கொண்டு அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறான். கேரித்தாறு வறுத்து போச்சு. அவன் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன இல்ல, தாகத்துக்கு தண்ணீர் இல்ல. தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று கொடுக்கிறான். போகும்பொழுது எனக்கு அப்படியே ஒரு அடையில பண்ணி கொண்டு வா, ஒரு சின்ன அடையை பண்ணி கொண்டு வா. அப்படி அவன் சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் தான் மாவு இருக்கு, என் கலசத்துல கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கு. அவ சொல்றா, 12வது வசனத்தை வாசித்து பாருங்க, இதை நாங்க சாப்பிட்டு நாங்க என்ன பண்ண போறோம், அழிந்து போக போறோம், மரித்து போக போகிறோம் அப்படி என்று சொல்ல. கர்த்தர் அழிக்கல, ரட்சிக்கவே வந்திருக்கிறார். இதை சாப்பிட்டு நாங்கள் ஒளிந்து போக போறோம். உங்களுடைய பிரச்சனை இல்லை, உங்களுடைய வியாகுலங்கள் இந்த நல்ல கவனிங்க பிரியமான, இதுவரைக்கும் உங்களுடைய வியாகுலங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அநேக பிரச்சனைகள் உங்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய அணுகுமுறையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக உலக பிரீதியான வழி அடிமுறை சென்று பார்த்தோம். அப்படி என்றாலும் அந்த வியாகுலம் என்ன பண்ணுது, தொடர்ந்துதான் வருது. இப்போ ஆண்டவர் கெரித்தாற்றில தண்ணி இல்ல, தண்ணீர் கொடுக்கிறாரு, சாப்பாட்டுக்கு அப்பமும் கொடுக்கிறாரு. அங்க நடக்கிற ஒரு அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அந்த மா கொஞ்சமும் குறையல, எண்ணெய் குறையவே இல்லை. இவனையும் போஷித்தார், இந்த ஊழியக்காரனும் போஷிக்கப்பட்டான், அந்த சாரிபாத்துடைய விதவையின் குடும்பமும் போஷிக்கப்பட்டது. எப்போ கேரித்தாற்றில தண்ணீர் வருகிற வரைக்கும், மழை பெஞ்சு தானியம் விளைந்து அறுவடை செய்து அவர்கள் சாப்பிடுகிற வரைக்கும் அழிக்கவே மாட்டார். எத்தனையோ விதவைகள். ஆனால் உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கணுமே, உன்னை தெரிந்து கொள்ளணுமே. நல்ல கவனிங்க, இன்னொரு காரியம். அதிகாரம் 21 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகார் தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலை அழைத்துக் கொண்டு அந்த வனாந்திர மார்க்கமாய் செல்லுகிறாள். அவர் ஆபிரகாம் கொடுத்து விட்ட அந்த அப்பமும் தண்ணீரும் அவட்ட காலி ஆயிடுச்சு. அந்த குழந்தை தண்ணீர் இல்லாமல் கதறுகிறது. அப்படியே தண்ணீர் இல்லாமல் கதறி அவன் அழிந்து போவான், அது அழிந்து போகிறதை மரித்து போகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு கல்லடி தூரம் தாண்டி போய் அவர் புலம்பி அழுதுகிட்டே இருக்கிறாள். பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு ஆகார் இடத்துல, ஆகாரே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். எனக்கு அன்புக்குரிய இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த இஸ்மவேல்
இந்த உலகத்திலே ஒரு பெரிய துஷ்டனாய் இருப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அழிஞ்சு போக விட்டுருக்கலாம்ல, இதை அனுமதித்திருக்கலாம்ல. நம்ம மாமியார் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அவளை சாகடிக்கலாம்ல ஆண்டவர். ஆமாவா இல்லையா? பிரச்சனை போயிடும்ல, ஆமாவா? மாமியார் கூட இருக்கவங்களாம் சொல்லுங்க, பிரச்சனை போயிடும்ல. ஆண்டவருக்கு ஒரே கல்லுல போ 2 மாங்காய் அடிச்சிருக்கலாமே அன்னைக்கு. இந்த உலகத்திலே அவன் துஷ்டனா இருப்பான், சாகட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. அவனை சாகாமல் விடுவதற்கு காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒன்னும் தியானிக்க மாட்டீங்களோ? அவனை கர்த்தர் சாகாம, அவனை அழிக்காம இரக்கம் உள்ளவராய் இருந்ததற்கு காரணம் என்ன? ஒரு காரணம் அவன் ஆபிரகாமினுடைய வித்து. இரண்டாவது காரணம் ஆபிரகாம் வித்து தான். ஆபிரகாம் வித்துல பிறந்தவனை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் துஷ்டனா இருப்பான். அப்ப ஆபிரகாம் வித்து நாம் நினைக்கிற போல ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா இன்னொரு காரணம், அந்த இறக்கம் ஏன் வந்துச்சு? அதுதான் என்னுடைய தீம் ஆஃப் மை மெசேஜ். அவர் இரக்கம் உள்ளவர். ஏன் அந்த இரக்கம் அவர் வந்துச்சு? 17-18 வாசித்து பாருங்க, தெரியும். அப்போ ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக. அப்போ அந்த விண்ணப்பம் தான் கர்த்தருடைய இரக்கத்தை கொண்டு வந்துச்சு. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். அவன் சொல்றான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். அவனை எப்படி அழிந்து போக விடுவார்? உன் கணவனை ரட்சித்து, உன்னுடைய குடும்பத்தை ரட்சித்து, உன்னுடைய பிள்ளைகளை ரட்சித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அழித்து போடுவார்? ஏன் உங்களுடைய அணுகுமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது? உங்களுடைய வியாகுலங்கள் உங்களை தொடரும் பொழுது அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமுள்ளவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை அழிக்க மாட்டார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். ஏசாயா 44:21, உன்னை மறக்கவும் மாட்டார். அவர் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள கர்த்தராய் இருக்கிறபடியினால். நல்ல கவனிங்க, அந்த இரக்கம் எப்படி செயல்படும்? நீ அவரிடத்தில் திரும்பும் பொழுது. இல்லட்டா அவருடைய இரக்கம் இரக்கமாகவே இருந்து கொண்டிருக்கும். நீ அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவருடைய இரக்கம் உருக்கமாக செயல்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு வழி இல்லை. நானே வழி, நானே சத்தியம். இந்த வழியை தவிர வேறு அணுகுமுறை நான் வேதத்திலே எங்கேயும் நான் பார்க்கல. ஆகையினால் தான் நான் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆனால் நீயோ என்ன சொல்லுகிறாய்? சீயோனோ கர்த்தர் என்னை மறந்து விட்டார். அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு தூரத்துல தானே வச்சிருக்கு, நீ அவர்கிட்ட திரும்பல் இல்ல. அவர்கிட்ட திரும்பினாதானே அவருடைய இரக்கம் உனக்கு தெரியும். தூரத்துல இருந்து கர்த்தர் என்னை மறந்து விட்டார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இன்றையிலிருந்து உங்களுடைய சென்ற ஞாயிற்றுக்கிழமை உங்க ஆட்டிடியூட் மாறி இருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை உங்க அணுகுமுறை மாறணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில பிரகாசம் இந்த வருஷத்துல. இல்லைன்னா முடியவே முடியாது.
வாழ முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறோம். கொடூரமான உலகம் இது. என் கர்த்தருடைய வழியை தவிர, அந்த குறுகலான வழியை தவிர வேற எந்த வழியும் இல்லை. மற்ற வழியெல்லாம் வேற அழிவுக்கு தான் கொண்டு போகிறது. இதை புரிந்து கொள்ளுங்க, இதை புரிந்து கொள்ளுங்க, இதை புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சீயோனோ என்னை கர்த்தர் மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு, உன்னுடைய ரட்சிப்பு எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னுடைய ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பா என்று செக்அப் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் மறந்து விட்டார் என்று சொல்வதற்கு முன்பாக உன்னுடைய மதில்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறதா என்று நீங்கள் கவனியுங்கள். உங்களுடைய அணுகுமுறையில கொஞ்சம் மாறுதல் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். You should have a day of fasting and search your heart. ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஊழியம் ஓடாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நம்ம பலப்படுத்திக் கொள்ளும், நம்ம ஸ்திரப்படுத்திக் கொள்ளும். என் சகோதரனை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்பாக நான் என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுறேன். தட் இஸ் மை ஆட்டிடியூட், தட் இஸ் மை அணுகுமுறை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நீங்க செய்யுங்க. அவர் என்றென்றைக்கும் உங்களை மறக்க மாட்டார். யோசிச்சு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை நான் I just run through. 17 வயசுல கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார், சொப்பனத்தை கொடுத்தார். அவனை எப்படி உயர்த்த போகிறேன் என்பதை அவனுக்கு சொப்பனமாக அறிவித்தார். சொப்பனம் ரட்டித்தது. அதே போல கர்த்தர் செய்வார் என்று அவன் நம்பி இருந்தான். ஆனால் நம்பி இருந்த அவனை அவர்கள் தண்ணி இல்லாத குழியிலே தூக்கி போட்டாங்க. அங்கு கர்த்தருடைய இரக்கம் வந்துச்சு. அந்த தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து எடுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க? அவனை சாகடிக்கணும் தான் அவங்களுக்கு இஷ்டம். அப்போ கர்த்தருடைய இரக்கம் அந்த இடத்துல வந்துச்சு இல்ல அவனுக்கு. இங்க இருந்து அவன் செத்து போடுவான் அவனோட அப்படின்னு சொல்லி அவன் அந்த ரூபன் என்ன சொல்றான், அவனை மீதியானிற்கு. அப்போ அவன் தண்ணீர் இல்லாத குழியிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். திறந்தட்டி ஆண்டவர், உன்னுடைய வியாகுலத்திலும் பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அந்த தண்ணீர் இல்லாத குழியிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அவனை தூக்கி போர்த்திபாருக்கு கொடுக்கிறாங்க. அந்த அதிகாரம் எல்லாம் வாசித்து பாருங்க. போர்த்திபார் என்ன சொல்றான்? தன்னுடைய வீட்டுக்கு அவனை எஜமானாக நியமிக்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறான். சிறையிலும் கர்த்தர் அவனோடு கூட. அதை வாசிப்பார். 39 அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். 23 வசனத்தை வாசிப்பார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வாசிங்க அதை. அவன் சிறைச்சாலையில தான் இருக்கிறான். அங்கேயும் கர்த்தருடைய இரக்கம் அவனோடு கூட இருந்துச்சா இல்லையா? நல்ல கவனிங்க பிரியமானவங்க. ஆனா சிறைச்சாலையில தான் இருக்கிறான். அவனுடைய கால்கள் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான். அடைபட்டிருக்கிறான் இரும்புக்குள்ள. வசனம் சொல்லுது 105 சங்கீதம் 18, 19, 20, 22 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாரு. 105 சங்கீதம். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வாசிங்க அதை. அவன் மேல் நல்ல வசனம். இந்த கிருபை இரக்கம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில இருக்கும்போது அவனோடு கூட இருந்து அவன் மீது இரக்கம் பாராட்டி கிருபை வைத்து பாருங்க. அந்த வசனத்துல பாருங்க அவருடைய கிருபை, மனுஷனுடைய தயவு. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கூட, வியாகுலமுனை தொடர்ந்து வரும் பொழுதும் கூட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், மனுஷனுடைய தயவு. சிறைச்சாலையில் இருக்கான். கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு, அதிகாரியுடைய தயவு இருந்துச்சு.
அவனுக்கு ஒரு ஆசை, இப்ப வெளியே போயிடலாம். பானபாத்திரக்காரன் வரான், சுயம்பாவி தலைவன் வரான், 2 பேத்துக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டு வந்துட்டு வர்றாங்க. அப்ப பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான், சுயம்பாவின் தலைவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். அவன் தூக்கிலிடப்படுகிறான். பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுவான்? ராஜா அவனை என்ன பண்ணுவாரு? விடுவித்து அவனை உயர்த்துகிறான். அப்ப அவன் சொல்றான், கர்த்தர் நீ அந்த இடத்துல உயர்ந்து ராஜாவோடு கூட இருக்கும் பொழுது தயவு செய்து என்னை பத்தி நீ என்ன பண்ணு, ராஜாவிட்ட சொல்லு. நான் ஒரு குற்றமும் செய்யாம இங்க அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு போய் சொல்லு. He wanted to come out. அந்த சிறையிருப்பிலிருந்து அவன் சீக்கிரமா வெளியே வரணும்னு பாக்குறான். அவனுடைய அணுகுமுறை என்ன ஆயிடுச்சு இப்போ? That is where I want to warn you. அவனுடைய அணுகுமுறை என்ன ஆயிடுச்சு? ஒரு மனுஷன் மேல போயிடுச்சு. That is why I am crying out today. உன்னுடைய check up your approach. Check up your attitude. Check up your way. ஆனால் என்ன நடக்குதுங்க? அந்த அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த அவனும் பானபாத்திரக்காரனும் என்ன ஆச்சு? யோசேப்ப மறந்து போயிட்டான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினா அவர் மறக்க மாட்டார். அந்த ராஜாவுக்கு நித்திரை இல்ல, ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனுக்கு அந்த சொப்பனத்தை இல்ல, அவனை கலங்கப்படி அதற்கு பதில் சொல்றவன், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் யாரும் இல்லைன்னு கண்டு அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான். இப்பொழுது வாசிங்க 105ஆம் சங்கீதம் 19, 20 வாசிங்க. 20, 21, 22. ஆள் அனுப்பி கட்ட அவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாருங்க, யாருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யார உயர்த்த முடியுமோ அந்த ராஜா தான் உயர்த்த முடியும். அந்த 21, 22 நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பார். கர்த்தர் உயர்த்துகிறார், ஆனால் யாரை பயன்படுத்துகிறார்? அந்த ராஜாவை. அவன்தான் உயர்த்த முடியும். அப்போ அவனை ஆண்டவர் அவனுடைய ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்பி விட என் தேவனுடைய இரக்கம் மேலானது. எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் தெரியும் மொர்தெக்காய் எஸ்தர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வாயில் காப்போருடைய பிரதானிகள் அந்த அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் பண்ணுகிறாங்க. இதை ஓவர் இயர் பண்றான் மொர்தெக்காய். எஸ்தர்ட்ட சொல்லி ராஜாவிட்ட சொல்றான். ராஜா அதை விசாரித்து பார்த்து, இப்ப நீங்க யார்ட்டையும் போய் கோல் சொன்னீங்கன்னா, நீங்க போய் என்னை பத்தி யார்ட்டையாவது வத்தி வச்சீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அப்படி அவன் ஆனா இந்த பாரு, உலகத்து ராஜா அகாஸ்வேரு ராஜா அவன் விசாரிக்கிறான். அவன் சொன்னது சரின்னு கண்டுபிடிக்கிறான். அதற்கப்புறம் அவர்களை தூக்கி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் சொன்ன உடனே அவங்க என்னை தூக்கில போட்டுறாங்க. இதான் இந்த உலகத்தின் அணுகுமுறையை தான் நீங்க தேடி போறீங்க. பி கேர்ஃபுல். இந்த உலகத்தின் அணுகுமுறையை நீங்க தேடி போக அவன் விசாரித்து அவர்களை தூக்கி. இப்ப மொர்தெக்காய் என்ன நினைச்சான்? நம்மள அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிச்சா? யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன் சார். என் 3 வயசு என் பேத்தி அந்த நாட்கள்ல 74வது வருஷம் அவ சொல்லுவா. அவ என்னமோ பேசிட்டு இருக்கும்போது
இவ குறுக்கிட்டா ஏதாவது. அவ அங்க உட்கார்ந்துட்டு அந்த வெராண்டால உட்கார்ந்துட்டு பெரிய லெக்சர் கொடுக்குற மாதிரி என்னத்தையோ பேசிட்டு இருந்தா. 3 வயசு இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்து அவ எங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு என்னமோ பேசுறா. அவ 3 வயசுல இவ என்னமோ குறுக்கிட்டா. படிமா, வெயிட் ஃபார் யுவர் டர்ன், வெயிட் ஃபார் யுவர் டர்ன். பொறுமையா இருங்க. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய உருக்கம் நிச்சயமா உங்கள் மீது வரும். ஆண்டவர் ராஜாவுக்கு நித்திரையை கெடுத்து கால வர்த்தமான நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னு காவலாளிக்கு சொல்லி அவன் எடுத்து வாசிக்கிறான். அவன் வாசித்த போர்ஷனை பாருங்க. நீங்களா இந்த திறந்து வாக்குத்தத்தம் தேடுற மாதிரி அவனும் அந்த நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை எடுத்து அவன் திறந்து வாசிக்கிறான். கர்த்தர் அதை நேரிட பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா உனக்கு நேரிட பண்ணல. தேடி வாசியுங்கள். ஆண்டவர் அந்த பக்கத்தை எடுத்து கொடுத்தார். வாஸ்தா மொர்தெக்காவுக்கு என்ன கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதான்னு கேட்கணும். கர்த்தர் அவனை உயர்த்தினார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர் உன்னை we have a God, Lord God of Mordecai. கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றான் 111ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் அவர் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். இன்னைக்கு நினைத்து பார்க்கிறார், ஆனா எனக்கு இரக்கம் செய்யல. நாளைக்கும் நினைத்து பார்ப்பார், இரக்கம் செய்யல. அடுத்த நாளும் அவர் நினைத்து பார்ப்பார், நினைத்து பார்க்க மாட்டார்னு சொல்லல. வேதம் அப்படி சொல்லல பிரியமானவர்களே. அவர் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்பார். ஆனால் you have to wait for your turn. Why do you want to have an out of turn blessing? Abraham wanted to have an out of turn blessing. Rebecca Sarah out of turn blessing. வேலைக்காரியை கொடுத்து நீ குழந்தையை பெற்று எனக்கு வாரிசு உண்டாக்குன. out of turn. She was in a haste. Many times that we lose the blessing because we are not waiting for our turn. கொஞ்ச நேரம் நம்மளால காத்திருக்க முடியல. அதற்கு முன்னால யாராவது வந்து சொல்றாங்க, வாங்க இந்த ஊழிய கண்டு போவோம் ஜெபம் பண்ணு. அவன் மாமியாரை பத்தி 10 பக்கம் எழுதி கொடுப்பான். நான் இன்னைக்கு சொல்லட்டும், எங்கேயாவது போயிருக்கீங்களா, அங்க விடுதலை கிடைச்சிருக்கா? தயவு செய்து இதை எனக்கு சொல்லுங்க. எங்கேயாவது போய் விடுதலை கிடைச்சிட்டு வந்திருக்கீங்களா? விடுதலையை நாடி போயிருக்கீங்க, விடுதலை கிடைக்கலையே. இதுதானே விடுதலை, இதுதானே விடுதலை. சத்தியம் தான் உங்களை விடுதலை, குமாரன் தான் உங்களை விடுதலை, ஆவியானவர் தான் உங்களை விடுதலை. ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன் உங்களுக்கு அந்த வசனம். அவர் தான் உங்களை விடுதலை. முழங்கால் படி.